நாம் ஆலயத்துக்கு செல்கிறோம், சென்றவுடன் விநாயகரை பார்க்கிறோம், பார்த்தவுடன் நாம் பிள்ளையார் கூட்டிக் கொள்கிறோம். எதற்காக நாம் கூட்டிக் கொள்கிறோம், அதனுடைய பலன் என்ன என்பதை இந்த ஆலய ரகசியத்தில் நாம் பார்ப்போமா? விநாயகருக்கு குட்டிக் கொள்வது என்ற பழக்கம் உண்டு. ஏனென்றால் விநாயகர் என்பவர் விக்னத்தை போக்குபவர். அதனால்தான் அவருக்கு விக்னராஜர் என்று பெயர். விக்னமானது நமக்கு எந்த வழியில் வரும் என்பது நமக்கு தெரியாது. அது ஆகாசத்திலிருந்தும் வரலாம், பூமியிலிருந்தும் வரலாம், பாதாளத்திலிருந்தும் வரலாம், ஏன் நம்மிடமிருந்தே கூட விக்னங்கள் வரலாம். இப்படிப்பட்ட விக்னத்தை போக்கக்கூடியவர் விநாயகர். அதனால்தான் எந்த ஒரு செயல் ஆரம்பிப்பதற்கு முன்பும் முதலில் விநாயகருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு நாம் செயலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை பற்றி சைவ ஆகமத்தின் பத்ததியாக விளங்கக்கூடிய வாமதேவ பத்ததி மிக அழகாக இதை பற்றி கூறுகின்றது. எவ்வாறு என்றால், எத்திர எத்திர கிரியாரம்பே முஷ்டிபியாம் மூர்தினி தேசிகா விநாயகம் நமஸ்கிருத்திய குட்டனம் பஞ்சவாரகம். அதாவது எந்த ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு முன்பும் முதலில் விநாயகருக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். அவ்வாறு நமஸ்காரம் செய்யும் பொழுது நமக்கு பிடித்த எந்த ஸ்லோகத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம். முஷ்டி முத்ரையினால் நாம் மஸ்தகத்தை இடித்துக் கொள்ள வேண்டும். அதாவது முஷ்டி முத்ரை என்பது நம்மளுடைய விரல்கள் அனைத்தையும் மடக்கி இப்படி வைத்துக் கொள்வதற்கு முஷ்டி என்று பெயர். இதே போன்று முஷ்டி முத்ரைகளினால் நம்முடைய தலையில் குட்டிக் கொள்ளும் பொழுது, தலை என்றால் மஸ்தகத்தில் முட்டிக் கொள்ளும் பொழுது, மஸ்தகம் என்பது விநாயகருக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாகம். எத்தனை முறை என்றால் நாம் நினைத்தால் போல, நமக்கு கஷ்டத்துக்கு ஏற்றால் போல 10 பாஞ்சு என்றால் கிடையாது. அதற்கு ஆகமம் மிக அழகாக கூறுகின்றது. என்ன? குட்டனம் பஞ்சவாரகம் என்று 5 முறைதான் குட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அதிலும் தலையில் என்றால் நாம் நினைத்த இடத்தில் எல்லாம் குட்டிக் கொள்ள முடியாது. தலையில் என்றால் இந்த இடத்தில் குட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றது ஆகமம். இவ்வாறு குட்டிக் கொள்வதால் விநாயகர் ஆனவர் சந்தோஷத்தை அடைகிறார். அப்பொழுது நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் நமக்கு விக்னங்களை போக்கி நமக்கு நல்ல ஆசையை புரிவார். விநாயகருக்கு நாம் 5 முறை குட்டிக் கொள்ளும் பொழுது என்ன ஆகின்றது என்றால், நெத்திக்கு மேலே இந்த இடத்தில் இடித்துக் கொண்டவுடன் என்ன ஆகும் என்றால், இந்த இடத்தில் அமிர்த கலசம் இருப்பதாக கூறுகிறார்கள். 5 முறை குட்டிக் கொள்ளும் பொழுது அமிர்த கலசமானது சிதறுகின்றது. இவ்வாறு சிதறும் பொழுது அது நம்முடைய சரீரத்தின் முழுவதும் அது பரவுகின்றது. அப்போது ஒரு புத்துணர்ச்சியானது நமக்கு ஏற்படுகின்றது. ஆகமத்தில் கூறுகின்றது, அமிர்தம் வித் சுஷும்னாயாக சாகரே நதிவத் ஸ்மிருதம் மூலாதாரஸ்த விக்னேஷம் தற்பயே தேனவை குருஹு என்று. அதாவது விநாயகருக்கு நாம் குட்டிக் கொண்டவுடன் அந்த மஸ்தகத்திலிருந்து அமிர்தமானது எவ்வாறு ஒரு நதியானது கடலை சென்று அடைகின்றதோ அது போன்று நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இடா, பிங்களா, சுஷும்னா என்ற 3 நாடிகளில் சுஷும்னா நாடி மார்க்கமாக மூலாதாரத்தை சென்று அடைகிறது. நம்முடைய இந்த அமிர்தமானது, நாம் குட்டிக் கொண்டு தலையிலிருந்து சென்ற இந்த அமிர்தமானது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை சென்று அடைந்து அவரை அதை திருப்தி செய்கின்றது. இது திருப்தி அடைவதன் வாயிலாக விநாயக பெருமான் நம்முடைய விக்னங்களை போக்குவதற்கு சித்தியாகின்றார். இவ்வாறு சித்தி அடைந்தால் நமக்கே தெரியும், நம் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக அமையும். அந்த உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியவர் கணேசர்.